சொல்லுங்கக்கா. ஆ, அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அனிதா. என்னக்கா, எதா இருந்தாலும் சொல்லுங்க. நமக்குள்ள என்ன இருக்கு? என்னடா இவ இப்படிலாம் பேசுறாளேன்னு என்ன தப்பா எடுத்துக்காத. நம்மளோட தனிப்பட்ட விஷயத்துல இவ தலையிடுறாளேன்னு நினைக்காத. ஏன்னா இந்த விஷயத்துல அட்வைஸ் பண்ண வேண்டியது என்னோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீட்டோட மூத்த மருமகங்கிற முறையிலையும் நம்ம அத்தை இல்லாததுனால அத்தை இடத்துல இருந்து நான் இத சொல்ல எனக்கு உரிமை இருக்குங்கிற முறையிலையும் உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு இந்த விஷயத்த பத்தி நான் உன்கிட்ட பேச போறேன். என்னக்கா, என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? இல்ல அனிதா, இன்னைக்கு நானும் மஞ்சுவும் உங்களோட சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடந்துச்சான்னு விசாரிச்சோம். நீயும் நல்லபடியா நடந்துச்சுன்னு சொன்ன. ஆனா அது உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல அனிதா. நீ அந்த அளவுக்கு அவனை காதலிச்சு வாழ்ந்தா அவன் கூட தான் வாழ்வேன்னு உயிரை விடுற அளவுக்கு போராடி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா இந்த விஷயத்த உன்னால ஏன் ஏத்துக்க முடியலன்னு எனக்கு புரியல. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத அனிதா. ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், அதை நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நடராஜுக்கும் கல்யாண வாழ்க்கைய பத்தின ஏகப்பட்ட கனவுகள் இருக்கும்ல, ஏகப்பட்ட ஆசைகளும் இருக்கும்ல. அதெல்லாம் நீ தானே அனிதா நிறைவேற்றி வைக்கணும். ஒரு மனைவியா அது உன்னோட கடமை தானே அனிதா. உங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா இது தினமா சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீங்க சொல்றது எனக்கு புரியுதுக்கா. எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் நான் கேட்டேன். ஆனா இதனால இவ்ளோ பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாதுக்கா. நான் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன்க்கா. நீங்க கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் அனிதா. என் மேல எதுவும் கோவம் இல்லையே? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. என்ன, என் மேல இருக்க அக்கறையில தானே நீங்க சொல்றீங்க. என்னால புரிஞ்சுக்க முடியுதுக்கா. சரி, நீ ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு. எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கோ. உன் வாழ்க்கையும் சரி, நம்ம குடும்பத்துக்கும் சரி, அதான் சந்தோஷமானதா இருக்கும். நான் சொன்ன எதையும் தப்பா எடுத்துக்காதம்மா. சரிக்கா. சரி. ஏண்டா, நான் உன்கிட்ட சொன்னத நீ இவங்க கிட்ட எல்லாம் சொல்லி பஞ்சாயத்து பண்ணுவியா? இன்னைக்கு இருக்குடா உனக்கு. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசி பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ
ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.